அரசியல் வேட்டை உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. புதிதாக வந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி ஒரு முக்கியமான உண்மை சம்பவம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னாடி இந்த சகோதரி என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். தலைமை சேலத்துக்கு வந்திருக்கோம். என்னதுக்கண்டா, என்னுடைய பொண்ணு காலேஜுக்காக சென்னைக்கு வந்தது. ஏரோரோஸ் படிக்கிறதுக்காக, அவளுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து படிக்கிறதுக்காக தான் வந்தது. ஆனால் அநியாயமாக காரை ஏற்றி மே 30 பாரிமுன் அந்த ரோட்டில் காரை ஏற்றி அநியாயமாக சாவடிச்சிட்டாங்க. கேட்டதுக்கு உங்கள் பொண்ணு பாருக்கு போச்சு, பப்புக்கு போச்சு, அது பண்ணிச்சு இது பண்ணிச்சுண்டு. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதில் அந்த பொண்ணுங்க 2 பேருமே எதுவுமே குடிக்கலன்னு வந்திருக்கு. அதே மாதிரி அங்கே வெளியில் நின்று சண்டை போட்டது அந்த பொண்ணுங்க கிடையாது, வேற பொண்ணுங்க. ஆனால் அநியாயத்துக்கு பொய்யான தகவலை இந்த மீடியாக்காரனுங்க ஓண்டோண்டா பொய்யான தகவலை பரப்பிட்டு இப்போ கேட்டதுக்கு நாங்கள் இங்கே தலைமை செயலத்துக்கு வந்திருக்கோம். எல்லா மீடியாக்காரங்களுமே இருக்காங்க, சன் டிவி, சன் நியூஸ், பாலிமர் எல்லாம் இருக்காங்க. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நியூஸ் எடுத்தாலும் நாங்கள் செய்திகளில் போட மாட்டோம் டிவியில். ஆனால் பொய்யான நியூஸ் மட்டும் உலகம் முழுக்க பரப்புறானுங்க. என்னத்துக்கு உண்மையான நியூஸை பரப்ப மாட்டேன்றானுங்க. அப்போ நீங்கள் பொய்யான நியூஸை மட்டும் பரப்பி எல்லாரையும் கேவலப்படுத்த வைப்பீங்களா? என் பிள்ளையும் அவங்க பொண்ணும் அசிங்கப்பட்டு நிற்கிது. ஒரு 17 வயசு பொண்ணு, 18 வயசு பொண்ணு. என்னத்துக்காக இப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் உண்மையாக சொல்லுவீங்கன்ட்டு தான் மீடியாக்காரங்க கிட்ட வர்றோம். ஆனால் நீங்கள் பொய்யான நியூஸை மட்டும் உலகம் முழுக்க பரப்பி பேப்பர் வழியெல்லாம் போட்டு நாரடிக்கிறீங்களே, உண்மையான நியூஸுக்கு துணை வர மாட்டீங்களா? இப்போ தலைமை செயலத்துக்கு வந்திருக்கோம் நீதி கேட்டு. இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் கேவலமாக பண்ணுறீங்க பாரு. உண்மையிலேயே அவங்கெல்லாம் உண்மையான ஒருத்தாயிரத்தில் பிறந்தவங்களாம் இருக்க மாட்டீங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏண்டா தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. 2 குழந்தைகளை இழந்துட்டு நாங்கள் தான் இழந்தவங்களுக்கு தான் அது தவிப்பு. உங்களுக்கெல்லாம் அது ஒரு நியூஸ். அதால் தப்பான கமெண்ட்ஸ் போடாதீங்க, புரியுதா? நாங்கள் நீதி கேட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் இந்த காசும் அதுக்கு நாங்கள் வரல. எங்கள் பொண்ணுக்கு அவனுங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவனுங்க வெயிலில் வரக்கூடாது. அதே மாதிரி அவனுங்களை குண்டர் சட்டத்தில் போடணும். அவனுங்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் அவனுங்க வெயிலேயே வரக்கூடாது அந்த நாய்ங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இல்லையா நாங்கள் எங்களுக்கு அமௌண்ட்டு தாங்கன்னு வரல. எங்கள் குழந்தைங்க இறந்து அந்த அமௌண்ட் எங்களுக்கு தேவை கிடையாது. இந்த கமெண்ட்ஸ் கேவலமாக போகிற நாய்களுக்கு சொல்லிக்கிறேன், கமெண்ட்ஸ் கேவலமாக போடாதீங்க, புரியுதா? உன் வீட்டில் உண்மையிலேயே உன்னுடைய அம்மா தங்கச்சி அக்கா இருந்தால் நீ இப்படி போடுவியாடா? நாதாரிங்களா? மீடியாக்காரங்க தான் கேவலப்படுத்துறாங்கன்னு நீங்கள் ஏன்டா அப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்களா நாங்கள் இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நீதி கேட்டு. இங்கே வந்து அவன் சொல்கிறான் என்னடா, நாங்கள் பொய்யான நியூஸை தான் போடுவோம், உண்மையான நியூஸை போடவே மாட்டேன்னு சொல்கிறானுங்க மீடியாக்காரனுங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? நாங்கள் எத்தனை தடவை லெட்டர் போட்டு எந்த நீதியுமே கிடைக்கலன்னு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதால் தயவு செய்து தப்பாக இது கமெண்ட்ஸ்கள் பண்ணாதீங்க. எங்கள் பொண்ணுங்க நிரபராதீங்க. ஆனால் அந்த பாருக்கு என்னதுக்கு பொண்ணுன்னு கேட்குறா இல்லை, அது ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிறந்தநாள் பாட்டிக்காக போனது. மற்றபடி அதை குடிக்கிறதுக்கு இல்லை. குடிக்கிறதுக்கு பிறந்தால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது, அதில் வந்திருக்கும். அதில் வரல, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். சும்மா தேவையில்லாத கதைங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மரியாதையாக கமெண்ட்ஸு கீழே கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த எல்லாருக்குமே எல்லா நியூஸு பேப்பர் எல்லாருக்கும் போட்டாங்க. ஆனால் எல்லாம் போட்டது அவ்வளவுமே தப்பான நியூஸு. சண்டை போட்ட பொண்ணுங்க இந்த பொண்ணுங்க, சண்டை போட்டது இந்த பொண்ணுங்க. ஆனால் அடித்து அநியாயத்துக்கு சாவடித்தது எங்கள் பொண்ணுங்களை தான் சாவடித்தது. அதால் இது பொய்யான வதந்தி. தலைமை செயலத்துக்கு முன்னாடி தான் நான் நின்று போடுறேன் இந்த வீடியோ. இந்த தலைமை செயலத்துக்கு முன்னாடி தான் நின்று போடுறேன். இதெல்லாம் பொய்யான நியூஸு. தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. நம்பி எங்கள் பிள்ளைங்க மேலே அநியாய பழியை சுமத்தாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேனே, அநியாயமாக பழியை சுமத்தாதீங்க. அதுங்க எந்த தப்புமே பண்ணலை. அப்படி பாருக்கு போயிருந்தாலும் அடித்து கொள்றதுக்கு எவன்டா அவங்களுக்கு உரிமை கொடுத்தது? எவன் உரிமை கொடுத்தது? பணம் இருந்தால் எது பண்ணாலும் செய்வீங்களா? பணம் இருந்தால் எது பண்ணாலும் செய்வீங்களா? அப்போ காசு இருந்தால் நாங்களும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. காசு இருந்தால் யார் பண்ணாலும் யாரையும் கொள்ளலாம். அதனால் இதுக்கு நாங்கள் நீதி கேட்டு தான் வந்திருக்கோம். அவங்க உண்மையிலே ஜெயிலில் இருக்காங்களா, அது அல்லது அவங்க புடையில் வந்துட்டுருக்காங்களா, வெயிலில் வந்துட்டாங்களா? அதே மாதிரி நீதி கிடைக்கும் வரைக்குமே அவனுங்க வெயிலில் வரக்கூடாது. குண்டர் சட்டத்தில் தூக்கி போடணும். பாலியல் போஸ்கோ சட்டத்தில் அவனுங்களாம் தூக்கி போடணும். வெளியே விடக்கூடாது. அப்படி வெளியே விட்டால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்துவோம். ரோட்ல இருந்து போராட்டம் நடத்துவோம், பஸ்ஸெல்லாம் உடைப்போம். அப்படி கலவரம் பண்ணினா தான் எங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அதாவதுங்க, இப்போ பேசின இந்த சகோதரியோடைய பெயர் ஸ்டெல்லா மேரி. இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நின்று இந்த பேட்டியை கொடுத்துருக்குறாங்க. 4.5 நிமிஷம் பேசியிருக்காங்க.
என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இவங்க வீட்டுக்கார் பெயர் வந்து நகுலேஸ்வரன். இவங்க ஒரு இலங்கை தமிழர். அதாவதுங்க 2009 காலகட்டத்தில் போர் நடந்தது இல்லையா இலங்கையில். அப்போ தமிழ்நாட்டுக்கு நிறைய குடும்பங்கள் அகதிகளாக வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 28, 29 மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக 108 அகதிகள் முகாம் இருக்குது. இலங்கை தமிழர்கள் வாழ்வதற்கான அந்த முகாமை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 19,000 குடும்பங்கள் அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 60,000க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்படி இந்த யான்சி சகோதரியோடைய குடும்பம் விழுப்புரத்தில் உள்ள அனிச்சங்குப்பம் அப்படின்ற பகுதியில் உள்ள அகதிகள் முகாமில் வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ பேசினாங்க இல்லையா, அந்த சகோதரியோடைய பெயர் வந்து ஸ்டெல்லா மேரி. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அதில் 2வது பெண் வந்து +2 முடிச்சிருக்கிறா. கடலூரில் தான் படிச்சிருக்காங்க. +2 முடிச்சுட்டு காரைக்குடியில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டதா செய்திகளில் வந்தது. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் காலேஜில் சேர்வதற்காக என் பிள்ளை வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பிள்ளை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய ஃபாலோவர்ஸ் இந்த பிள்ளைக்கு இருக்காங்க. பிள்ளை வந்து ஆள் அழகாக இருப்பா, துருன்னு இருப்பா. அதனால் நிறைய ஃபாலோவர்ஸ் இவளுக்கு இருக்கிறாங்க. அதை அவங்க அம்மாவே வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என் பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா, ரசிக்கிறதுக்கு 1000 கண்ணு வேணும், அவள் ஒரு செலிப்ரிட்டி அப்படின்லாம் அவங்க பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு பழக்கமாயிருக்கிறான். அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அந்த பொண்ணு இவளை லீவில் இங்கே கூப்பிட்டுருக்கா, சென்னைக்கு கூப்பிட்டுருக்கா. அதற்கு பிறகு சென்னை ராமாபுரத்தில் உள்ள பானு அப்படின்ற ஒரு பொண்ணு வீட்டுக்கு 28ஆம் தேதி வந்திருக்காங்க. சென்னை ராமாபுரத்துக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு, பானு வீட்டுக்கு ஈவினிங்கு மூவி போயிருக்காங்க. மிட் நைட்டில் வந்த உடனே பானுவோடைய அம்மா திட்டியிருக்காங்க. இது என்ன பழக்கம் அப்படின்னு 29ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அந்த பொண்ணுங்க எங்கே போனாங்கன்றது தெரியல, நைட் எங்கே ஸ்டே பண்ணாங்க தெரியல. 30ஆம் தேதி ஈவினிங்கு காலையில் ஃபுல்லாக எங்கே போய் சுற்றுனாங்க தெரியல. ஈவினிங்கு சென்னை கோயம்பேடு அந்த கார்னரில் இருக்கக்கூடிய கேட்வே அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது, பப்பு. உள்ளே போனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஆடிட்டு இருப்பாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸே பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். அங்கே பேராக தான் போக முடியும், அதாவது ஜோடியாக தான் போகணும். ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் அப்படி தான் உள்ளே போகணும். 18 வயசுக்கு மேலே தான் அலவுடு. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸே 1500 ரூபாயில் இருந்து காஸ்ட்லியாக இருக்குது. ட்ரிங்க்ஸை பொறுத்து அந்த ஃபீஸ் இருக்குது. அப்போ இந்த 2 பிள்ளைங்களும் 30ஆம் தேதி ஈவினிங்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் உள்ளே போக முடியாது இல்லையா, அதனால 4 பசங்க வந்திருக்காங்க. எல்லாம் வந்து 18, 19 வயசு பசங்க தான், அதுக்கு மேலே உள்ள பசங்க கிடையாது. அப்போ மொத்தமாக 6 பேர், இந்த 2 பொண்ணுங்க 4 பசங்க 6 பேரும் சேர்ந்து சென்னை கேட்வே ஹோட்டலுக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணுங்களுடைய இடுப்பை கிள்றது, தகாத இடங்களில் தொடுறது, இந்த மாதிரியாக பண்ணும் பொழுது இந்த பசங்க கூட, இந்த பிள்ளைங்க கூட போன 4 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு அந்த நிர்வாகத்திட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளை கூட போன ஒரு பையன், 19 வயசு பையன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறான். அதை நீங்கள் பாருங்கள். தண்ணி வேணுமா? ரொம்ப என்ட்ரி ஆகணும். 9 மணி என்ட்ரி ஆகிருப்போம். 4 பேர் உள்ளே போனப்போ டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணு லைட்டாக குடிச்சிருந்தா போதுன்ற பொண்ணு. யாரு? ஜானு குடிச்சிருந்தா. நீங்கள் குடிச்சிருந்தீங்களா? உங்கள் வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. 2 பேருக்கும் 19ஆ? 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 17. சரி, இல்லை பொண்ணு. இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டாக 19 ஆகும். நீங்கள் அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு போனீங்களா, அந்த பொண்ணுங்க உங்களை கூப்பிட்டு போச்சா? பொண்ணுங்க தான் உங்களை கூப்பிட்டு போச்சுங்களா? எதுக்கு? நாங்கள் அங்கே இருந்தோம், ரேபிடோ புக் பண்ணி வந்தாங்க. சரி, ஆனால் பேரா உள்ளே போனீங்களா? பேரா உள்ளே போனால் என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? உள்ளே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. யார்? 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? ஓரமாக உட்காந்துட்டாங்க, அந்த அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க வந்து உட்காந்துட்டாங்க ஓரமா. இவங்க ஜானூர்ல இருந்தாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப சுற்றி டான்ஸ் ஆடி பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காங்க. அவங்க வந்து இடுப்பு எதோ கிள்ளிக்கிறாரு போல, டான்ஸ் ஆடி இடுப்பு கிள்ளி வாவானது கூப்பிடுறாங்க போல. என்கிட்ட சொன்னாங்க, நான் போய் பேசினேன் டான்ஸ் ஆடும் போது. ப்ரௌடில் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்களா ஃப்ரீயாக ஆடணும் அப்படின்ட்டு. நீ யாரை சொல்லிட்டு பிடிச்சி மிக்சி ஒன்று வச்சாங்க. அப்போவே பவுன்சர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு, நீ வெளியே பார்த்துனாலே இப்போ எதாவது மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. சரி சொன்னா, அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேறு பசங்களுக்கு சண்டை ஆயிடுச்சாங்க. அவனுக்கும் பசங்க டான்ஸ் ஆடும்போது கை விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறான்னு போய் அந்த காலையில் இவனு வர எங்கே இருந்துக்கிறான், ஏன் விஷயம் வர ஆயிடுச்சுல.
வெளியே வந்தோடனே இவனுக்கு அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணியிருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, கார் எடுத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு இந்த ரைட் எடுக்க பிரிட்ஜ் ஏறதுக்கு ஆப்போசிட் அந்த உள்ள போவோம் விஆர் மால் போகுது. அப்போ கார் நிப்பாட்டினாரு. சரி நாங்கள் என்ன பண்ணோம், நான் அந்த பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்டில் உள்ள கிளம்புறோம். அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பேர் நடந்து பொண்ணு உட்காந்து நான் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறேன். ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி? அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பொண்ணு நடுவில் உட்காந்து நான் லாஸ்ட்டில் உட்காந்தேன். ஒரு பைக்ல இப்போ 4 பேர் போனீங்க? டிஎஸ் ஸ்கூட்டி. ஸ்கூட்டிலையா? கரெக்டாக அது கிராஸ் பண்ணுறோம். அந்த பசங்க கழுத்துக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் எல்லாம் யார் அடிச்சதுக்கு கழுத்துக்கு? சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த வெளியில் அடிச்சிருந்தானு போல காரில் எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டானுங்க. நான் கரெக்டாக அந்த கார் தண்ணி போகிறேன், எங்கே தொத்தின்னு வந்தாங்க காரில். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு எதாவது பண்ணுறாங்க பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபஸ்ட்டு ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, ரெட்டாக சிங்கிள் ஆகிடுச்சு. திருப்பி என்ன பண்ணுறோம், ஸ்பீடாக போகிறான், தொத்தின்னு வரான். இன்னும் ஸ்பீடாக போய் வந்து பிரேக் நம்ம அதை அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, 2வது தடவை இடிச்சு அப்படியே எல்லாம் கீழே எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு, அது பார்த்தா நான் ஒரு 2 நாள் 3 மணி பேண்ட் எல்லாம் எப்போ கிழிஞ்சது? இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க போல. இதுக்கு பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கேஸ் சொல்லுவாங்க. அரைச்சிருக்கா உடம்பு ஃபுல்லா? பேண்ட் எல்லாம் கிழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா? ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க உனைய? இல்லை அந்த பையனை பேசிட்டு இருக்கான். யாரு? அதே பையனை பேசிட்டு இருக்கான். அது சரிப்பா, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க? ஸ்பாட்லேயே ஒரு பொண்ணு இறந்துருச்சா? எப்படி இருந்துச்சு? கல்லா இது கட்டில மண்டபி போட்டு அடிச்சு விட்டதோட திருப்பி கார் வச்சு ஏத்தனானுங்களா? அடிச்சுட்டு போயிட்டான் பாட்டுன்னு. பொண்ணு பறந்து அந்த கல்ல தலை பட்டுச்சா இல்லை கட்டையில பட்டுச்சுன்றதுல ஸ்பாட் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல் சீரியஸாக அது இங்கே அதுக்கும் தலையில அடியா? கேம் சார் உனக்கு மயக்கம் ஆயிருச்சா? இன்னொரு பையன் நல்லா இருக்கானா? அவனும் உள்ள இருக்கான். அவனுக்கு மூஞ்சி கால் அதனால சமாளி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எங்களுக்கு ஆகலையே. அந்த பொண்ணுங்க பார்த்தா அந்த பசங்க எஸ் ஆயிட்டானுங்களா? வந்துட்டாங்க. பிடிச்சாச்சா எல்லாரையும்? எத்தனை பசங்க பிடிச்சிருக்காங்க? வண்டி ஓட்ட மட்டும் வரல. மொத்தம் எத்தனை பேருப்பா? 5 பேரோ 6 பேர் வந்தாங்க. 4 பேர் உள்ள இருக்காங்க. உனக்கு உடம்பு வலிக்குதா? பெயினா இருக்கா? எதுக்குன்னா சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கிளம்பியா இங்கே உட்காந்துருக்க? காலையில எப்பயிலேருந்து உட்கார வச்சிருக்காங்க? 7:30 மணி. காலையில 7:30 மணிலேருந்தா? காலையில் 7:30 மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கியா? சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? சரி நான் பேசுகிறேன். எதுக்குடா இப்படி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு எதுக்குடா இப்படி பப்பு போகிறீங்க? நீங்கள் அதுகளை கூப்பிட்டு போனீங்களா? அது உங்களை கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு தனியாக எதுக்கு போனீங்க இங்கே? சனிக்கிழமை சண்டே போவோம் நாங்கள். எவ்வளோ என்ட்ரி ஃபீ எவ்வளோ ஒரு ஆளுக்கு? நான் வந்து இப்போ 1500 பே பண்ணி போவோம். சில டைம் வந்து உள்ள டிஜே போகிற 2 பையனாக இருப்பான். உள்ள டிஜே போடுற பையன். ஸோ அவங்க கூட போய் உட்காருவேன், எல்லாம் போய் டான்ஸ் ஆடுவேன். தவிர குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மட்டும் பண்ண. பேர் என்ன? அஸ்ரதா. எப்போ அப்படி 2 பொண்ணுங்க வாழ்க்கை போச்சு? அது 2மே குடிச்சிருந்துச்சுங்களா? மைனர் பொண்ணு 17 வயசு பொண்ணுமா குடிக்குது? நான் அவளை உள்ளே அமுச்சு விட்டு நான் மேலே நீங்கள் 2 பேருமே குடிக்கலையா? அந்த பொண்ணை உள்ளே அமுச்சு விட்டு நான் மேலே ஒரு 10 நிமிஷமா பவுன்சரை பேசியிருந்தேன். கீழே போகிறேன், பீரு குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. பசங்க 2 பேருமே நீங்கள் குடிக்கல, பொண்ணுங்க 2 பேருமே குடிச்சிச்சுங்க. அதனால தான் அவங்க எங்கே கீழே வந்து போகிறோம், நடுவில் உட்கார வச்சு நாங்கள் வண்டி ஓட்டணும். ரொம்ப சேஃபடா ஒரு ஓலாகலாம் புக் பண்ணி வந்திருக்கலாம்ல. ஏதாவது தண்ணி ஏதாவது வேணுமா? பசிக்குதா? ஏதாவது வேணும்னா கேளுடா, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவா. இந்த 6 பிள்ளைங்க போனாங்க இல்லையா, 2 பொட்டை பிள்ளை 4 ஆம்பளை பசங்களும், அதில் ஒரு பையன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். என்ன நடந்தது அப்படின்ற வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதை வச்சு தான் எல்லா சேனல்லையும் எல்லா பத்திரிகைகளும் செய்தியாக வெளியே வந்தது. ஏன்னா அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறான். அவனும் விசாரணைக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறான். மருத்துவமனைக்குள்ள போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறான். அவன் தெளிவாக சொல்கிறான், இந்த 2 பொட்டை பசங்களும் குடித்தாங்க அப்படின்றத தெளிவாக சொல்கிறான். குடித்தாங்க, நாங்கள் 4 பேர், மொத்தம் 6 பேர் நாங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதில் இந்த யான்சின்ற பொண்ணு தான் ரொம்ப ஹெவியாக டான்ஸ் ஆடிச்சு. அப்போ ஆப்போசிட் இருந்த அந்த பசங்க வந்து உடம்பு மேலே கையை வச்ச உடனே நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க கூப்பிட்டு கண்டிச்சாங்க. அந்த பசங்களுக்கு அதில் அசிங்கமாயிடுச்சு. ஒட்டு மொத்தமாக எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. நாங்கள் வந்தப்போ கார் ஏற்றி அவங்க எங்கள் வண்டியை வந்து விழ வச்சுட்டாங்க. அதில் வந்து அந்த பொண்ணு விழுந்த உடனே அவள் ஸ்பாட்டில் இறந்துட்டான்றத அந்த பையன் தெளிவாக வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, காலேஜ் சேர்றதுக்காக அவள் சென்னைக்கு வந்தா, காரை ஏற்றி கொலை பண்ணிட்டாங்க, அந்த 6 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நாங்கள் பஸ்ஸை உடைப்போம், கலவரம் பண்ணுவோம், பணம் இருந்தால் நீங்கள் வந்து கொலை பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஆதங்கத்தை அவங்க கொட்டுறாங்க. அதுவும் போக வந்து சேனலு, தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து, பத்திரிகைகள் எல்லாம் வந்து பொய் செய்திகளை வெளியிட்டாங்க.
என் பொண்ணு குடிச்சதை நீங்கள் பார்த்தீங்களா? குடிக்கலன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இந்த சகோதரி எதையோ மூடி மறைக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. அவங்க பிள்ளை பண்ணின தப்புக்கு இவங்க எதையோ மூடி மறைக்கிறாங்க. அதாவதுங்க, அந்த பிள்ளை அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறா. 30ஆம் தேதி காலையில் ஈவினிங் அவங்க அம்மாட்ட பேசியிருக்கிறா. ஈவினிங் 7:30க்கு பேசியிருக்கிறா. ப்ரெஷர் மாத்திரை போடுமா, நைட்டு நான் வந்து பேச முடியாது, உங்ககிட்ட சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கான். அதற்கு பிறகு தான் நைட்டு 30ஆம் தேதி நைட்டு சனிக்கிழமை அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. அதற்கு பிறகு தான் போலீஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடிக்கலை என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணலைன்றாங்க. ஒரு தாய்ங்க 2-3 நாள் பிள்ளை வந்து சென்னையில் வந்து ஸ்டே பண்ணுறா அப்படின்னா எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா அப்படின்றது கூட பார்க்காம இன்னைக்கு பிள்ளையை விட்ட பிறகு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த தைரியத்தில் இந்த பிள்ளையை தனியாக அனுப்புனாங்கன்றது எனக்கு தெரியல. எப்படி இலங்கை தமிழரான ஒரு பொண்ணு, அகதி முகாமில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சென்னைக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து இங்கே ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கா அப்படின்னா எனக்கு புரியலை, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு குழந்தைய தனியாக அனுப்ப முடியுமாங்க? சின்ன குழந்தைய அனுப்ப முடியல. இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை, +2 படித்த ஒரு பொண்ணை, சின்ன பொண்ணு தாங்க, அது மேஜரே ஆகலை, 17 வயசு தான் இருக்கும் அதுக்கு. அந்த பொண்ணை 2-3 நாள் ஸ்டே பண்ண அனுப்பியிருக்காங்க. எங்கே தங்குனா, என்ன பண்ணா, ஏது பண்ணுனா எதுவுமே தெரியல நமக்கு. நான் அந்த சிஸ்டரை வந்து நான் குறை சொல்லலைங்க. ஆனால் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொட்ட பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆம்பளை பசங்களையும் அப்படி தான். அதுவும் போக வந்து சேனல் தவறான செய்தியை போட்டாங்க. சேனல்காரர் தான் என் பிள்ளையை கொலை பண்ணிட்டாங்க, பத்திரிகையாளர் தான் என் பிள்ளையை கொலை பண்ணிட்டாங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் இவங்க முன் வைக்கிறாங்க. இவங்க பிள்ளையை வந்து ஒழுங்காக கவனிச்சிருக்கணும். அதுவும் வந்து இலங்கை தமிழரான அகதி முகாமில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பப்புக்கு நைட்டு 11 மணிக்கு போகிறா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், சென்னை கேட்வே ஹோட்டலுக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள். குடிக்காமல் எந்த பொண்ணுங்களாவது அங்கே ஆட முடியுமா? நீங்கள் போய் பாருங்கள். கிடையவே கிடையாதுங்க. ஃபீஸே 1500 ரூபா 2000 உள்ளே போகிற பசங்க கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு சும்மா இருந்தால் கூட இன்னொரு பொண்ணு சும்மா இருக்க விடாது. ஆம்பளை பசங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க. ஆனால் ரிப்போர்ட்டில் இல்லைன்றாங்க இவங்க. குடிக்கலைன்னா நல்ல விஷயம் தாங்க, வரவேற்கிறேன் நான். அதே நேரத்தில் இந்த பிள்ளையை எப்படி இந்த அம்மா தனியாக விட்டாங்க? அதுதான் என்னோட கேள்வியே. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, சென்னையில் காலேஜில் அப்ளிகேஷன் போட தான் என் பொண்ணு வந்தா, காரை ஏற்றி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அவள் பப்புக்கு போனா, கிளப்புக்கு ஏன் போனான்னு கேட்டால் பிறந்த நாள் அதனால போனா அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த பொண்ணு உள்ளதாக இருந்திருக்கிறான். கிளப்புக்கு போனால், பப்புக்கு போனால் நீங்கள் காரை ஏற்றி கொலை பண்ணிவிடுங்களான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைதான், நியாயம்தான். அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். அப்படியெல்லாம் ஒன்றும் யாருக்கும் இந்த ரைட்ஸ் கொடுக்கல. ஆனாலும் கூட நாம் தான் நம்ம பிள்ளைங்களை கவனமாக வளர்க்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் வந்துட்டு அந்த ஆம்பளை பசங்களையோ இல்லை வந்து அந்த பிள்ளையோடைய ஃப்ரெண்டையோ யாரையுமே நான் குறை சொல்லலை. அந்த பிள்ளையும் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தனியாக சென்னைக்கு வந்து 2ம் சேர்ந்து சென்னை கேட்வே ஹோட்டலுக்குள்ளே போய் டான்ஸ் ஆடி இருக்குதுங்க. என்னங்க நடக்குது புரியலைங்க. 3 வயசு குழந்தைய கூட இந்த சமுதாயத்தில் நாம் நம்பி விட முடியல. அபியூஸ் பண்ணிடுறாங்க. 8 வயசு குழந்தை கோயம்புத்தூரில் 2 பேர் சேர்ந்து கதற கற்பழிச்சு 8 வயசு குழந்தைய கொடூரமாக கொலை பண்ணாங்க. இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? இவங்கெல்லாம் செய்திகள் பார்க்குறாங்களா இல்லையா? செய்திகளில் தவறாக போட்டாங்கன்னா இந்த பிள்ளை கூட போன ஒரு பையன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவன் சொல்லி தான் இந்த நியூஸே வெளியில் வந்திருக்குது. அதை வச்சு தாங்க போட்டிருக்காங்க. அந்த 6 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளை இறந்து போச்சு, உண்மையிலே நான் வந்து வருத்தப்படுறேங்க, +2 படிக்கிற பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டாங்க, அந்த 6 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுங்க, போக்சோ வழக்கில் உள்ள தள்ளுங்கன்றாங்க. அதெல்லாம் கரெக்டு, வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் நாம் இதற்கெல்லாம் வழிவிடாமல் நாம் நம்ம பிள்ளைங்களை பத்திரம் பார்த்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். எங்கேயுமே வெளியில் அனுப்பக்கூடாதுங்க. நாம் இல்லாமல் பிள்ளைங்க வெளியில் போகவே கூடாது, அனுமதிக்கவே கூடாது. ஒரு ஸ்கூலில் டூர் கூப்பிட்டு போகிறாங்க பரவாயில்ல, கல்லூரியில் கூப்பிட்டு போகிறாங்க பரவாயில்ல, அதுவே சில நேரங்களில் விபத்தில் போய் முடியுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு அகதி முகாமில் இருந்து அந்த பிள்ளை சென்னைக்கு தனியாக வரான்னா எப்படி நீங்கள் அனுப்புறீங்க? அதுதான் என்னோட கேள்வியே. 2-3 நாள் நைட் அவள் எங்கே தங்கி இருக்கா? ஃப்ரெண்டு வீட்டில் தங்கலாமா? ஃப்ரெண்டு வீட்டில் பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? அதையும் தாண்டி சினிமாவுக்கு போயிருக்குது, மிட் நைட்டில் வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்டு வீட்டில் வெளியில் அனுப்பின உடனே இந்த பிள்ளைங்க எங்கே போய் தங்குச்சுன்னே தெரியலை. இத்தனை கேள்விகள் இங்கே இருக்குது இல்லைங்க. அந்த 4 பசங்களுக்கு யாருன்னே தெரியாது.
அந்த பசங்களோட உள்ளே போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கு. எனக்கு ஷாக்காக இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய பொம்பளை பசங்க கூட இந்த அளவுக்கு தைரியமாக போகாது. ஆனால் பாருங்கள், ஒரு அகதி முகாமில் இருந்த ஒரு இலங்கை தமிழரான ஒரு பொண்ணு இவ்வளோ தைரியமாக துணிச்சலாக பப்பு கிளப்புக்கு போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கு. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள் மட்டும்தான், இந்த இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இதில் அழிந்த குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் தெரியுங்களா? இதில் எத்தனை பிள்ளைங்க செத்து போயிருக்கு தெரியுமா? எத்தனை பிள்ளைங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? சமூக வலைத்தளங்கள் உண்மையிலே வந்து ஒரு வரங்க, ஒரு பொக்கிஷம், ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதை நாம் சரியாக பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்கல்ல, என் பிள்ளை வந்து கிளி மாதிரி இருப்பாள், என் பிள்ளையை பார்க்க 1000 கண்கள் வேணும், அத்தனை பேரை ரசிப்பாங்க என் பிள்ளைய. என் பிள்ளை குடிக்கலாம் இல்லை, என் பிள்ளை அதை பண்ணல இது பண்ணல, இவங்க பொய்யா செய்திகள் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னங்க வேலை இருக்குது இன்ஸ்டாகிராமில்? என்னங்க வேலை இருக்குது பிள்ளைகளுக்கு? படிக்கிற பிள்ளைங்களுக்கு மொபைல் தேவை. அதை தவிர்த்து இன்ஸ்டாகிராமில் என்ன வேலை இருக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன வேலை இருக்குது பிள்ளைங்களுக்கு நான் கேட்குறேன். அப்படியும் கூட அந்த ஃபேஸ்புக்கையும் யூடியூப்பையும் இன்ஸ்டாகிராமையும் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக நீங்கள் பயன்படுத்தலாம். பிள்ளைங்க தவறே இல்லை. அதில் வருமானம் இருக்குது, அதில் வளர்ச்சி இருக்குது. அடுத்த கட்டம் நம்ம போகலாம். அதன் மூலமாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்றைக்கி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது. அதை அப்படி எடுத்துகிட்டு போகாமல் அதில் கிடச்ச செல்வாக்கு, அதில் கிடச்ச மோகம், அதை இந்த பிள்ளை தவறாக பயன்படுத்தி இருக்குது. திருவள்ளூரில் உள்ள ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் செத்துருச்சுங்க. அந்த பிள்ளையும் செத்து போச்சு. அவங்க அப்பாவை பார்த்தா பாவம் போல் உட்காந்துட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில், மருத்துவமனை வாசலில் பாவம் போல் உட்காந்துட்டு இருக்கிறாரு. 2-3 நாள் அந்த பிள்ளை வந்து கோமா ஸ்டேஜில் இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த பிள்ளையும் செத்துருச்சு. எல்லாம் 17 வயசு 18 வயசு பிள்ளைங்க தான். மேஜர் கூட ஆகலை அந்த பிள்ளைங்கெல்லாம். இந்த 4 ஆம்பளை பசங்க வந்தாங்கல்ல இந்த பிள்ளைங்களை நம்பி, அந்த பசங்களுக்கு 18 வயசு 19 வயசு தான். 20 வயசு பசங்களே அதில் இல்லை. அதே மாதிரி காரை ஏற்றுனானுங்கல்ல ஆப்போசிட் டீமு, அந்த 6 ஆம்பளை பசங்களுக்கும் 18-19 வயசு தான். இந்த சென்னை கேட்வே ஹோட்டலுக்குள்ளே எப்படி மேஜர் ஆகாத பிள்ளைங்களை உள்ளே விட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லை? அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ்ஸு. ஒரு ஜோடி உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்குது. அவங்க வருமானத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆதார் கார்டை கொண்டு வா, ஓட்டர் ஐடியை கொண்டு வான்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்கணும், அதுதான் ரைட்ஸு, அதுதான் ரூல்ஸு. ஆனால் கேட்காம இந்த பிள்ளைங்க பொய் சொல்லி கூட உள்ளே போயிருக்கலாம். 17 வயசு பிள்ளையை எப்படி ஹோட்டலுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க? உள்ளே கேமரா வைக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே கசமுசாலாம் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஹோட்டல் உள்ள 13 - 15 ரூம்கள் இருக்குது. இப்படி போகிற பிள்ளைங்க பிடிச்சு போச்சு அப்படின்னா ஒரு நைட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணிப்பாங்க. ஆணும் பொண்ணும் சேர்ந்து ஸ்டே பண்ணிப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான பப்பு கிளப்பில் போய் பார்த்தீங்கன்னா குறைந்தது 13 - 15 அறைகள் இருக்கும். அதற்கு மேலேயும் இருக்குது. அப்போ இந்த அம்மா சொல்கிற மாதிரி என் பிள்ளை ஒன்றுமே பண்ணலை, என் பிள்ளை எந்த தவறும் பண்ணலை, என் பிள்ளை மேலே பழி தூக்கி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நாம் இதுக்கெல்லாம் ஏன் இடம் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். நம்ம பிள்ளைங்களை நாம் வந்து பத்திரமா பார்த்துக்கலாம்ல. சுதந்திரம் அப்படின்றது என்னங்க? கிளப்புக்கு போகிறது, பப்புக்கு போகிறது, குடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, கண்ட பசங்களும் உடம்புல கை வைக்கிறது தான் சுதந்திரமா? அதுதான் நாம் பெண் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரமா? திங்க் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்குன்னா அந்த வெளியில் கொண்டு வரலாம். அதுதான் முழு சுதந்திரம். அதுக்கு நாம் சப்போர்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸு. அதை விட்டுட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து சென்னை மாவட்டத்துக்கு அனுப்பி அது எங்கே போச்சு, எந்த நைட்டு யார் கூட இருந்துச்சு, எங்கே தங்குச்சு, எதுவுமே தெரியாமல் கேட்டால் என் பிள்ளை வந்து செலிப்ரிட்டி, இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் அவ அப்படின்னு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. அதே மாதிரி ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு கொலை தான். அந்த பையன் வேணும்னே காரை ஏற்றி அடிச்சிருக்கிறான், கோவத்தில் காரை ஏற்றி அடிச்சிருக்கிறான். அதில் தான் இந்த பிள்ளை ஸ்பாட்லேயே இறந்துடுச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன தண்டனை வந்து நீதிமன்றம் கொடுக்க போகிறாங்க, அதுதான் இந்த தாயோட போராட்டமாக இருக்குது. மே மாதம் 30ஆம் தேதி அந்த பிள்ளை இறந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆயிடுச்சு. அவங்க அம்மா இன்னும் வந்து இதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு தலைமைச் செயலகம் போயிருக்காங்க, சிஎம்ஐ பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கான நீதி கிடைக்கணும். அந்த பசங்க உண்மையிலே வந்து ப்ரீ பிளானாக இந்த பிள்ளைங்களை ஏற்றி கொலை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்கணும். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்கு தயவு செய்து குழந்தைங்கள கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க, கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க, விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா குழந்தைய வந்து நீங்கள் மறுபடியும் பார்க்கவே முடியாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை நம்பி நீங்கள் சின்ன குழந்தைய கூட நீங்கள் வெளியில் அனுப்ப முடியாது. அப்படி இருக்கும்பொழுது என் பிள்ளைக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறேன், தைரியத்தை கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு
வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் அனுப்பிட்டீங்கன்னா பிள்ளை உங்களுக்கு திரும்பி கிடைப்பா அப்படின்ற ஒரு கேரண்டியை யாராலையும் இங்கே கொடுக்கவே முடியாது. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.